பிரேஸ் தி லார்ட். இன்னைக்கு ஏசப்பா உங்களுக்காக சொல்கிற வார்த்தை என்ன அப்படின்னா, நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போவதில்லை, கலக்கம் அடைந்தும் மனமுறிவு அடைகிறதில்லை. ஆமீன். நாம் வாழ்கிற இந்த உலகத்தில் நம்மளை நெருக்குகிற மக்கள், நம்மளை ஒடுக்குகிற மக்கள் இருக்க தான் செய்கிறாங்க. பொதுவாக சமுதாயத்தில் மட்டும் இல்லை, தனிப்பட்ட முறையில் நமக்கு விரோதமாக சாத்தான் எழும்புறதுனால பொல்லாத மனிதர்களை நமக்கு விரோதமாக எழுப்பி நம்மளை ஒடுக்கி முடக்க நினைக்கிறான். வீட்டுக்குள்ளே, வேலை செய்கிற இடத்துல, நம்ம வசிக்கிற இடத்துல, பிஸ்னஸ் பண்ணுற இடத்துல, நீங்கள் ஊழியம் பண்ணுற இடத்துல உங்களை எப்படியாவது முடக்கிடணும், செயலற்றவங்களாம் ஆக்கிடணும். அதுதான் சாத்தானுடைய திட்டம். அந்த பிசாசு தான் நமக்கு எதிராக ஆட்களை எழுப்பி நமக்கு விரோதமாக பேச வச்சு ஏதாவது காரியங்களை செய்து நம்மளை ஒடுக்கிடலான்னு நினைக்கிறான். வேதத்தில் பவுல் என்கிற அப்போஸ்தலர் ஆண்டவருக்காக ஊழியம் செய்தவர். அவர் தான் இந்த வார்த்தையை சொல்லியிருக்காரு. எல்லா பக்கத்துலேயும் நாங்கள் நெருக்கப்படுறோம். எப்படி சொல்லிருக்காரு பார்த்தீங்களா? எல்லா பக்கமும் நெருக்கம், ஆனால் நாங்கள் ஒடுங்கி போக மாட்டோம்னு சொல்கிறாரு. தைரியமாக சாத்தானை பார்த்து நீங்களும் சொல்லணும், சாத்தானே நீ எல்லா பக்கத்துலையும் என்னை நெருக்கினாலும், என்னை முடக்கி போட நினைச்சாலும் நான் முடங்கிட மாட்டேன், நான் ஒடுங்கிலாம் போக மாட்டேன்னு தைரியமாக சொல்லி பாருங்க. சாத்தான் நடுங்கி போயிடுவான். அவன் என்ன நினைக்கிறான் அப்படின்னா, நம்மளை எல்லா பக்கத்துலேருந்து தாக்கிட்டா நம்ம முடங்கிடுவோம், செயலற்றவங்களாக ஆயிடுவோன்னு தான் அப்படி நினச்சி தான் சுற்றிலும் நெருக்கத்தை உண்டாக்குறான். நீங்கள் அந்த மாதிரி நிலைமையில் இருக்கீங்களா? கணவர் மூலமாக, பிள்ளைகள் மூலமாக, மனைவி மூலமாக, வேலை செய்கிற இடத்துல இருக்கிறவங்க மூலமாக, சம்மந்தமே இல்லாத ஆட்கள் மூலமாலாம் நெருக்கம் வருதுன்னு கலங்குறீங்களா? அப்போது சாத்தானை பார்த்து தைரியமாக சொல்லணும், நான் எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டும் ஒடுங்கிலாம் போக மாட்டேன், கலக்கம் அடைந்து மனமுறிவு அடையவும் மாட்டேன். கலக்கம் வரும், சில சமயம் கலங்குற மாதிரி பிரச்சனைகள் வரும். நாம் இதில் தப்புவோமா, இதிலேருந்து விடுதலை பெறுவோமா, என்ன ஆகுமோ அப்படின்னு. ஆனால் கலக்கம் வந்தாலும் நான் மனமடி அடைய மாட்டேன். நீ எந்த மாதிரி கலக்கத்தை கொண்டு வந்தாலும் என்னுடைய கலக்கத்தை மாற்றி என்னை எலும்பு பண்ணுகிற தேவன் என் கூட இருக்காரு. சாத்தானே என்னை ஒடுக்கி விட முடியாதுன்னு தைரியமாக சொல்லணும். பவுல மாதிரி நீங்களும் சொல்லுங்கள், நான் எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டாலும் நான் முடங்கி போக மாட்டேன், மனமடி அடையவும் மாட்டேன். என் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எனக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமீன். God bless you.